நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதரன் பேசுகிறேன். எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. கண்டத்திற்கு ஆளாகும் மனைவி யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். குறிப்பாக ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோமா, திருமண வயது காலத்தில் ஒரு ஜாதக கைக்கு வந்துட்டால் அந்த ஜாதகருக்கு நடக்கும் நேரத்திற்கு கிரக அமைப்புப்படி தாரதோஷம் இருக்கிறதா, மனைவிக்கு ஆபத்து இருக்கிறதா, மனைவிக்கு மாரகம் இருக்கிறதா, மனைவிக்கு கண்டம் தருமா, அல்லது ஏகதாரமாக இருப்பாரா என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். ஒரே தாரத்தோடு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாரா, அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்குமா என்பதை உணர்ந்து கவனித்து பலன் சொல்ல வேண்டும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு ஆண் ஜாதகம் 27/11/97 27/11/97 6:05 PM இரவு மாலை. பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்களா சுவாதி நட்சத்திரம். பாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதம். ராசி துலா ராசி. லக்கணம் ரிஷப லக்கணம். லக்கணத்துக்கு 4 ராகு பகவான். லக்கணத்துக்கு 6 துலாத்தில் சந்திரன். லக்கணத்துக்கு 7 சூரிய பகவான். லக்கணத்துக்கு 8 செவ்வாய் சுக்கிரன் புதன். லக்கணத்துக்கு 9 குரு பகவான். லக்கணத்துக்கு 10 கேது. 11ஆம் இடத்தில் சனி பகவான். நவாம்ச லக்கணம் எடுத்துக்கிட்டிங்களா ரிஷப லக்கணமே, அதாவது லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறது. கடகத்தில் குரு பகவான். துலாத்தில் சூரியன் செவ்வாய் ராகு. விருச்சிகத்தில் சுக்கிரன். மகரத்தில் சந்திரன் சனி பகவான். மேசத்தில் புதன் கேது. இந்த ஜாதகம் நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தவர் தான். பிறந்த இடம் நாமக்கல் பக்கமே. அதாவது இந்த ஜாதகம் சனி பற்றி வரும்போது என்னை பார்க்க வர்றாங்க. நடக்கும் நேரம் திருமணத்தை தற்போது செய்ய வேண்டாம். ஏனென்றால் சனி திசையில் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் மனைவிக்கு கண்டம் தரும், குற்றம் வரும் என்று சொல்லி அனுப்பினோம். வேறு சில இடத்துல பார்த்த இடத்துல திருமணம் செய்யலாம், சனி பகவான் 11 தான் இருக்கார், நன்மை தருவார், யோகத்தை கொடுப்பார், அருமையாக திருமணம் செய்யலை என்று சொல்லிவிட்டார்கள். நல்ல பொண்ணு வந்தது, நல்ல இடம் வந்தது, திருமணம் முடித்தாச்சு. திருமணம் முடித்து 2 மாதத்தில் வயிற்றில் பிணி, உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படுச்சு. வைத்தியம் பார்க்க போகிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அது தவறான வைத்தியம் முடியுது. ஆயுள் குற்றம் வருது. இப்போ தற்போது ஜாதகருக்கு மனைவி இல்லை, மீண்டும் மட்டும் வர்றாங்க. இது எதனால் இந்த ஜாதகருக்கு சனி செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கிறதுக்கு விளக்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜோதிட, அதாவது நவீன ஜோதிட சிந்தாமணிங்கிற நூலில் ஒரு அற்புதமான பாடல் நூல் இருந்தால் எடுத்து பாருங்கள். 102வது பாட்டாக வரும். அந்த பாடலை தெரிஞ்சுக்குவோம். சீர்மிகு ஏலின் கோல் போய் சிறப்புறு வெள்ளியோடு பேர்மிகு வாக்கோன் தன்னை பிணைந்திட பாவர் கூடி கார்மிகு குழலால் இன்பம் காணாது சாவால் மற்றும் கூர்மிகு ஈராரெட்டில் குலைவிடும் போது ஈதே அப்படின்னு பாட்டு. மீண்டும் அதை பாட்டு நினைவுபடுத்தின பாருங்கள். 4 வரி பாட்டு தான்.
அற்புதமான பாடல். சீர்மிகு ஏலின் கோல் போய் சிறப்புறு வெள்ளியோடு பேர்மிகு வாக்கோன் தன்னை பிணைந்திட பாபர் சூழ கார்மிகு குழலால் இன்பம் காணாது சாவால் மற்றும் கூர்மிகு ஈராரெட்டில் குழுமிட போதும் இதே அப்படின்னு பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்களா? 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானும் கூடி மறையக்கூடாது. 2ஆம் அதிபதி பாவரை கூடக்கூடாது, ப்ளஸ் மறையக்கூடாது. அப்படி இருந்துட்டால் அந்த காலங்களில் திருமணம் செஞ்சும்போது மனைவிக்கு குற்றம் வரும். மனைவியோட சுகம், இவன் மனைவி சுகம் காணாமல் இறந்து போவான்னு பாட்டு. இதுதான் இந்த பாடலோட சாராம்சம். இப்போ இந்த பாட்டை அப்படி கட்டத்துக்கு கொண்டு வாங்களேன். 7ஆம் அதிபதி யார்? ஜாதருக்கு ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். வெள்ளி என்றால் சுக்கிரன். இருவரும் கூடி எங்கே இருக்காங்க? 8இல் மறைவு. அடுத்தபடியே 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். அவர் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அதாவது மறைஞ்சிட்டார். அவர் எந்தெந்த பாவர் பார்க்குறான்னு கேட்டிங்களா? சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்த்துறார், கேது பகவான் பார்த்துறார். 2 பவர் பார்த்துட்டாங்க. சுபர் யாரும் பார்க்கல. 7ஆம் அதிபதி கெட்டு, 2ஆம் அதிபதி கெட்டு, சுக்கிரன் கெட்டு விட்டால் அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு குற்றம் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? ஐயா, சனி திசைக்கும் தாரதோஷுக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் வரணும், அப்போதான் தெளிவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு அற்புதமான இது பாருங்கள். திசாநாதன் யாராக இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுங்க. திசாநாதன் யாராக இருந்தாலும் சரி, அவரின் சாரநாதன் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சாரம் பெற்றாலும், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சாரம் பெற்றாலும், இருவரும் கூடி 6-8 பண்ணி மறைந்துவிட்டால் அந்த திசையில் தாரதோஷம் தப்பாமல் வந்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான விதி. மீன் நினைவுபடுத்துகிறேன். திசானான் யாராக இருந்தாலும் சரி, அவர் எங்கிருந்தாலும் சரி, அவரின் சாரநாதன் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியாகவோ அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாக வந்து அந்த இருவரும் கூடி, அதாவது ஒருத்தர் சார்ந்து இருக்க முடியும். ஒன்று 7 சாரமாக இருக்கணும், அல்லது 2 சாரமாக இருக்கணும். யாரோ ஒரு சாரம் வாங்கி இன்னொருவர் கூடி, உதாரணத்துக்கு இப்போ சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி போனிக்கிற சாரம் யார் சாரம்? புதன் சாரம். புதன் யார்? லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி 8இல் மறைவு. கூட யார் இருக்கா? 7ஆம் அதிபதி சம்மந்தப்படுறாரு. இன்னொரு யார் இருக்கா? கலத்தர காரகன் இருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, சுக்கிரன் இந்த மூவரும் கூடி 6-8 பண்ணில் மறைஞ்சிட்டா இவர்கள் திசை வந்தாலும் தாரதோஷமே, இவருடைய சாரமடி சேர்ந்தாலும் தாரதோஷமே. இது ஒரு ஆழமான அற்புதமான அனுபவத்தில் உணர்ந்த பொக்கிஷம். நல்ல விதி. ஒன்றாச்சுங்களா? 2வது பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறோம், மீண்டும் சொல்லுவோம். இது ஏன்னா இந்த விதி மாற்றமில்லாத விதி. லக்கணாதிபதி சுபராக வந்துவிட்டால், அவர் மறைந்து விட்டால் அவருக்கு தாரதோஷம் வந்துவிடும். இதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம லக்னாதி மறைஞ்சால் மட்டும் போதுமான 7ஆம் 8ஆம் லக்னாதி சுபராக போய் 6 மறைஞ்சிட்டா தாரதோஷங்கிறது அற்புதமான விதி. அதில் மாற்று. ஆனால் துணை விதியாக 2ஆம் 7ஆம் கேட்டால் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக சொல்லலாம். 2 விதியை புரிஞ்சுட்டிங்கன்னா 2 சூப்பர் விதி. லக்னாதி சுபராகி 6-8 பண்ணி வந்தால் தாரதோஷம். துணை விதியாக 2ஆம் 7ஆம் கேட்டால் நிச்சயம். சரிங்களா? 2ஆச்சு. 3வது பாருங்கள். ஒரு அருமையான பாடல். குடும்பத்ததிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருக்க குடும்பத்தார் இருவர். குடும்பத்ததிபனை வெய்யி செய்கூடி வியமாரட்டில் மறைவில் குடும்பத்தார் இருவர். இது அற்புதமான பழம்பெரும் பாடல். அருமையான. அதாவது 2ஆம் அதிபதி சூரியனை கூடி 2இல் ஆட்சி பெற்றார். அதாவது 2இல் இருந்துட்டாரு. குடும்பத்ததிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருக்கேன். 2ஆம் அதிபதி 2இல் இருந்து சூரியன் கூடிட்டாருன்னா இருதாரம் உண்டு. இந்த 4 வரி பாட்டில் 2 விதிகள் வருது. முதல் விதி பார்த்தீங்கன்னா எந்த லக்கணம் தான் செய்யணும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. எந்த லக்கணமாக தான் செய்யணும். 2ஆம் அதிபதி 2இல் ஆட்சி பெற்றால் கூட சூரியன் சம்மந்தப்பட்டு அந்த 2ஆம் அதிபதி அஸ்தகம் ஆகிட்டார்னா கண்டிப்பாக 2 தாரம் உண்டு. சரிங்களா? அருமையான விதி. குடும்பத்ததிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருக்க குடும்பத்தார் இருவர் அப்படின்னு பாடல். அப்போ மேசலக்கணம் சரியில் சுக்கிரன் ஆட்சி, சூரியன் சேர்ந்து சுக்கிர அஸ்தங்கம், அம்ச நீச்சம் கன்ஃபார்ம்.
சிம்ம லக்கணம் 2ல் புதன் ஆட்சி உச்சம், புதனோட சேர்ந்துட்டார், உத்தர 4 இருக்கார், அஸ்தமாக இருக்கார், கன்ஃபார்ம் தாரதோஷம் 2 திசை புத்தி ஒட்டு ஒன்றை சேர்ந்து போய். அது மாதிரி 2ஆமதி ஆட்சியை பெற்றாலும் உச்சமே பெற்றாலும் சூரியனை கூடி அஸ்தமடைந்து விட்டால் இருதாரத்திற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இருக்கு. அந்த 100 வரி பாருங்கள். குடும்பத் ததிபனை சேகூடி வியமாறட்டில் வரையும் தாரம் குடும்பத்தால் இருவரே. அதுதான் முக்கியம் கவனிக்க. இப்போ இந்த சொன்ன ஒரு பாட்டில் முதல் சொன்னது சொல்லிட்டோம். இப்போ மிச்சம் ரெண்டாவது விதி பாருங்கள். குடும்பத் ததிபனை, குடும்பத்தில் யார்? புதன். குடும்பத் ததிபனை சேகூடி வியமாறட்டில் மறைவின் குடும்பத்தார் இருவர். அப்போ ஜாதருக்கு பாருங்கள், 3வது விதி அற்புதம் வந்துடுச்சு. 2ஆம் அதிபதி புதனை சேனா செவ்வாய் கூடி மறைந்து விட்டார். அப்போ இதுவும் மனைவிக்கு குற்றம் தரக்கூடிய அமைப்பை தந்துவிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதியும், அதாவது ஒரு ஜாதத்தில் 7ஆம் இடத்துல வந்து சூனிய கிரகம் அமைஞ்சு 7ஆம் அதி கெட்டாலும் ஜாதருக்கு தாரதோஷம் வந்துவிடும். 7ஆம் இடங்கிறது விருச்சகம். விருச்சத்தில் யார் இருக்காங்க? சூரியன் இருக்கார். சூரியன் இருந்தால் ஜாதருக்கு வந்து மெயினாக எடுத்துக்கிட்டிங்களா, திதி வந்து திரியோசியில் வந்திருக்கார். அப்படி இருந்துன்னா அந்த ஜாதரோட எப்படி பார்த்தீங்களா, சூனிய கிரகங்களை வந்து ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் சிம்மம், திரையோதிசைக்கு வந்து சூரிய ராசி வந்து ரிஷபம் சிம்மம். சிம்மத்துக்கு அது யாருங்க? சூரியன். ஒரு ஜாதகத்தில் தீசூரியம் அடைந்த ஒரு கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் அதி பலவீனமடைந்தால் அவருக்கும் தாரதோஷம் வந்துவிடும். இது ஒரு அற்புதமான விதி, எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ராசிக்கு பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்கணத்துக்கு பார்ப்பதை போல் ராசிக்கும் கவனிங்கள். 2ம் மிகச்சரியாக அமைந்துவிட்டால் பலன்கள் மாறுவதில்லை. இப்போ துளாராசி வருது. துளாராசிக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். எங்கே இருக்கார்? 3ல் மறைஞ்சிட்டார். 3ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 3ல் மறைந்தால் இருதாரம். ஒரு பழைய நூலுங்க, அற்புதமான ஒரு விதி இருக்குது. அதாவது குடும்ப ஜோதின்னு ஒரு புக் இருக்குது, பழைய நூல். அதில் பார்த்தீங்களா ஒரு வரி வரும், ஒரு விதி வரும். ஒரு 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 ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 3ல் மறைந்து பாவரை கொடிவிட்டால் மனைவிக்கு மாரகம் ஏற்பட்டு விவகம் ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னு போட்டிருக்கு. அருமையான விதி. இவருக்கு பாருங்கள், 7ஆம் அதிபதி துளாராசிக்கு 7ஆம் அதி 3ல் மறைவு. சனி பார்த்துறாரு, சனி பகவான் பார்த்துறாரு, கூட கேதும் பார்த்துறாரு. அப்போ பாவரை கூட்டிட்டா இருதாரது யோகம் உண்டு. மனைவிக்கு மாரகம் ஏற்பட்டு மறுவிதையாக உண்டு. 4 விதி ஆச்சுங்களா? இப்படி எடுத்துக்கிட்டிங்களா, இவர் ஜாருக்கு ஒவ்வொரு விதியை பார்க்கும்போது 5 விதியில் அப்போதான் துணை விதிகள் கரெக்டாக ஒத்து வரும். இன்னொரு முக்கியமான, இந்த பொண்ணு ஏன் குடலை பிரச்சனை கேட்டிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. 11ஆம் எட்டில் சனி பகவான் இருந்து செவ்வாய் பார்த்தாலும், வார்த்தை கவனிங்க, மனைவிக்கு 7ஆம் இடம் விருச்சகம், விருச்சத்துக்கு 5ஆம் இடம் மீனம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் என்று செவ்வாய் பார்த்தாலும், செவ்வாய் என்று சனி பகவான் பார்த்தாலும் அந்த 5ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் அவருக்கு அடிவயிற்றில் பிணி உண்டு, குடல் நோயால் ஆபத்து வரும். சனீஸ் வந்தோன்னே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதத்தில் வந்து வயிற்றில் கட்டி மாதிரி இருந்து ஆப்ரேஷன் பண்ணி தவறான சிகிச்சை ஏற்பட்டு ஆயில் கூட்டம் வந்தது. அப்போ ஒரு ஜாதத்தில் ஆணுக்காந்தாலும் பெண்ணுக்காந்து 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதருக்கு 5ஆம் கெட்டு போயிட்டா, அந்த லக்கணத்துக்கு 6ஆம் தொடர்பு வந்துட்டா உறுதியாக குடநோய் வந்துடும். இப்போ வந்து அதாவது ரிஷபத்துக்கு விருச்சகம் வந்து மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானத்துக்கு 6ஆம் செவ்வாய், சனி பகவான் 5ல், செவ்வாய் 4 முறை பார்க்குறாரு, குரு நீச்சம், 5ஆம் நீச்சம். எப்படி அமைந்து விட்டால் ஜாதருக்கு வயிற்றில் பிணி ஏற்பட்டு அஷ்டமாதி பலகீனமாக இருந்தால் ஆயுள் குற்றம் வந்துடும். சரி, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து அவரை சனி பகவான் பார்த்தாலும், அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவானை வந்து செவ்வாய் பார்த்தாலும் அவர்களுக்கும் தாரதோஷம் வந்துவிடும். சனி நடந்தாலும் சரி, செவ்வாய் நடந்தாலும் சரி, தாரதோஷம் வந்துடும். இப்படி இவருக்கு தாரதோஷத்துக்கான விதிகள் கொட்டி கிடப்பதால் இருதாரம் என்பது தவிர்க்க இயலாது. ஆனால் சனி புத்தி முடிஞ்சிருந்தால் அந்த ஜாதருக்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால்தான்
வருமுன் உரைப்ப ஜோதிடம் என்பது இன்னொரு சொல்லி வைத்தார்கள் என்று கூறி அடியேன் அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.